ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பன் உனக்கு துணையா இருப்பேன்ற நம்பிக்கையோடு தானே இந்த எண்ணெய் திட்டாய். இந்த 5 5 5ங்கிற எண் தான் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நீ யார்கிடமும் போய் கெஞ்சாத அளவுக்கு மிஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையும் எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையும் சிறப்பானதாக சந்தோஷமானதாக மாற்றப்போகுது. இனிமே உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் அதிசயம் நடக்க போகுதுன்றத நீயே கண்கூடாக மனம் குளிர பார்க்க தான் போகிற. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு உன் வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்கள் நடக்க போகுதுன்றதையும் இன்று இரவே உன் கனவுல வந்து நான் சொல்ல போகிறேன். ஏன்னா தினமும் இரவு நீ தூங்காமல் முழிச்சுக்கிட்டு அதையும் இதையும் பற்றி யோசிக்கிறதையும் கவலைப்படுறதையும் என்னால் பார்க்க முடியலை. என்னால் பொறுமையாகவும் இருக்க முடியலை. நான் சொல்கிறத நல்லா கேளு. சில விஷயங்களை கடந்து போவது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீ கடந்து வந்துட்டீனா, அதை மறக்க தயாராகிட்டினா, இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருந்து நிச்சயமாக நிம்மதியை தருவேன். இத்தனை நாளாக உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இனிமே நீ கவலைப்படாத. நீ கவலைப்பட்டு இயங்கும்போது, கவலைப்பட்டுக்கிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வாழும்போது அது உன் வாழ்க்கையில் சோம்பலையும் அல்லது வெறுப்பையும் அல்லது வாழ்க்கை மீது உனக்கு சலிப்பையும் கொடுத்துரும். ஆனால் எப்போவுமே உன் மனசை நீ உற்சாகமாகவும் ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் வச்சுக்கும்போது உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஏற்றாறு போல நல்ல விஷயங்கள் நடக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த நிமிஷத்துலேருந்தே உன் மனசை நீ மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் ஆக்கப்பூர்வதாகவும் மாற்றிக்கணும் என் செல்லமே. உன் மனசில் நீயாகவே அதையும் இதையும் யோசித்து அது தப்பாக போயிடும் இது தப்பாக போயிடும் அபத்தமாக நினைப்பதை விட எல்லாத்தையும் என் பொறுப்பில் விட்டுட்டினா உன்னை படைச்ச இந்த கருப்பன் நிச்சயமாக உனக்கு நல்லதையே செய்வேன். நீ எப்போதும் யாரையும் தொல்லைப்படுத்தாமல் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காம எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நல்ல நினைப்போடு வாழும்போது நீயும் நல்லா இருப்ப. நீ எடுக்கக்கூடிய முயற்சி தாமதமாக இருந்தாலும் நீ நினச்ச காரியம் நிச்சயமாக நிறைவேறுவதற்கான நேரம் வந்துருச்சு. இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. யார்கிட்டையும் போய் உன் வலியையும் வேதனையும் சொல்லணும்னு நினைக்காத. நீ தனியாக கூட அழுதுரு. ஆனால் அடுத்தவங்க கிட்ட போய் ஆறுதல் கிடைக்கும்னு நினச்சி உன் கஷ்டத்தை மட்டும் சொல்லாத. ஏன்னா நீ உன் கஷ்டத்தை வருத்தத்தோடும் வேதனையோடும் என்னதான் கவலைப்பட்டு சொன்னாலும் அடுத்தவங்க அதை கேட்கும்போது ஐயோ பாவம்னு சொல்லிட்டு நீ போன பிறகு அது மற்றவங்க கிட்ட சொல்லி சிரித்து மகிழக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. ஏன்னா இந்த உலகத்தில் மனிதாபிமானமும் இரக்கமும் மனித நேயமும் எப்போவோ குறைஞ்சிடுச்சு என் செல்லமே. அதனால உன் மனசில் என்ன இருந்தாலும் எதையும் அடுத்தவங்க கிட்ட சொல்லாமல் நம்பிக்கையோட என்ன கூப்பிட்டினா நான் உனக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து உனக்கு தேவையானதையெல்லாம் கொடுப்பேன். நீ என்கிட்ட வடித்த கண்ணீர் எதுவுமே வீண் போகாது. என் கண் பார்வையில் தான் நீ இருக்க. நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். உன் வாழ்க்கையில் ஒரு புது பாதையை காட்டி எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். எதை பார்த்தாலும் அதை அப்படியே நம்பிடாத. நீ பார்க்குறவங்கெல்லாம் நல்லவங்க, நீ கேட்குற வார்த்தைகளை பேசுபவர்களெல்லாம் நல்ல எண்ணத்தோடு உனக்கு நல்லதை தான் சொல்கிறாங்கன்னு யாரையும் முழுசாக நம்பிட வேணாம். ஏன்னா உப்பும் சர்க்கரையும் பார்க்குறதுக்கு வெள்ளையா சிறுசா ஒரே மாதிரி தானே இருக்குது. அதை சுவைத்து பார்க்கும்போது தானே அதன் ருசி தெரியும். அதே போல் மனிதர்கள் பேசும்போதும் பழகும்போதும் நல்லவர்களாக தெரிஞ்சாலும் அவங்கக்கிட்ட இன்னும் நெருக்கம் அதிகமாகும்போது தான் அவர்களுடைய கெட்ட குணமும் சூதுவாது பிடிச்ச எண்ணமும் புரிய வரும். அதனால் எப்பவும் யாரையும் முழுசாக நம்பிடாமல் கொஞ்சம் கவனமாகவே இருந்தீனா உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வேலைகளை இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். உன் வீட்டுக்கு நான் வந்தது கூட தெரியாமல் நீ கலங்கி போயிருக்குது எனக்கு தெரியும். நான் எப்போவோ உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்துட்டேன். நீ இனிமேலாவது கருப்பசாமி துணை கருப்பன் துணைன்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு என்னையே துணையாக நினச்சிக்கும் போது இன்னும் உன் வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வருமேன்னு செல்லமே. உனக்கு பின்னால் இருந்து யாரோ உன்னை குறை சொல்கிறாங்கன்னா நீ நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டு இருந்தா இருக்கன்னு தான் அர்த்தம். யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் கவலைப்படாத. அடுத்தவங்க தப்பு செய்கிறாங்கன்றதை வெளியே தெரியாத அளவுக்கு
மறைச்சிக்கிட்டு நல்ல புத்திசாலித்தனமாக முகமூடி போட்டுக்கிட்டு மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க செஞ்ச தவறுகள் வெளியே தெரியாத வரைக்கும் இங்கு எல்லாருமே உத்தமர்களாகத்தான் நடிப்பார்கள். நீ தான் கொஞ்சம் கவனமாக இருந்து உன் வாழ்க்கையில் யாரை வச்சுக்கணும், யாரை சேர்க்கக்கூடாது, யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கணும். சில வேதனைகள் உன் வாழ்க்கையில் உன்னால் தாங்க முடியாததாக இருக்கே நினச்சி வருத்தப்படாமல் என் மேலே பாரத்தை போடு. கர்ம வினைகளை கஷ்டப்பட்டு தீர்க்க போராடிக்கிட்டு இருக்க உனக்கு நான் துணையாக இருந்து நல்லதை நடத்தி தருவேன். நீ என்கிட்ட கேட்டாலும் கேட்காட்டியும் உன் துன்பங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு தீர்வை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக நான் தீர்வை கொடுக்குறேன். இப்போது இருக்கும் சூழ்நிலையில் நீ எதுவும் தப்பான முடிவை எடுக்காம என்னை மனசில் நினச்சிக்கிட்டு அமைதியாக இரு. உன் கூட உனக்கு துணையாக யாரும் இல்லையே நினைக்காத. நம்ம 2 பேரும் ஒன்றா உன் மனசுக்குள்ளே தான் இருக்கோம்.